தேவ நாமத்தை யார் அறிந்து கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கிற போது அறிந்து கொள்ள ஒரு வாஞ்சை, ஒரு பெரிய தாகம் இருக்கணும். பாருங்க, என் ஆண்டவர் யாரு, அவர் பேர் என்ன, அவர் பேர் இந்த பேரை அறிந்து கொள்ளுகிற இந்த வாலிப்பிள்ளைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வாலிபன் நாட்டில் அப்படியே காதல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணுங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ அப்படியே இங்க பார்ப்போம், என்னெல்லாம் முடியுமோ அவ்வளோ என்ன செய்வான். தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்கிறதுக்கு என்ன செய்யணுமா, ரொம்ப பிரயாசப்படணும். ஒரு தாகம், ஆண்டவருக்கு மகிமை, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, தேடுதல் இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். என் தேவனுடைய நாமம் என்ன. ஆதியாகமம் 32:29 சொல்லுகிறது. யாக்கோபு கேட்கிறான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார அவனுக்கு என்னன்னா, ஒரு தேவனோடு கூட நான் இணைந்து கொள்கிறேன், ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து போக விரும்புகிறேன். அப்ப நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதுனா, என் தேவனை நான் அறிந்து கொள்ள வேண்டும். வாசியங்கள் 29. அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி, பாருங்க, ஒரு சின்ன ஜபம் தான் பண்றான். ஆண்டவரே உங்க நாமம் என்னன்னு எனக்கு சொல்லுங்கன்னு தான் கேட்டான். அந்த வாஞ்ச, அந்த தாகம் கர்த்தர் அவன் என்ன செய்தாராம், ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துகிறான். என் நாமத்தை ஏன் கேட்கிற, நல்லா இருன்னு சொன்னார். ஆமென் சொல்லு. என் நாமத்தை தானே தெரிந்து கொள்ள விரும்புகிற, ஆசீர்வாதமா இருன்னு சொன்னான். ஏன்னா தேவ நாமத்தை தெரிந்து கொள்ள அந்த வாஞ்சை இருக்கிற போது ஒரு பெரிய தாகம் இருக்கணும். நீங்க நியாயாதிபதிகள் 13 வாசிங்கன்னா 17-18 வசனங்கள் சொல்லுகிறது. அங்கே மனோவா வந்து கேட்கிற, ஆண்டவரே நீ சொன்ன காரியங்கள் எல்லாம் நடக்கிற போது, எங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நடக்கிற போது, இந்த அற்புதங்கள் எல்லாம் நடந்ததற்கு பின்னாலே ஆண்டவரே உம்மை நாங்கள் கனம் பண்ணும்படிக்கு உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அவனுக்கு என்னன்னா, என் ஆண்டவரை நான் கனம் பண்ணணும், அதுக்கு அவர் பேர் எனக்கு தெரியணும், அவர் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை. இந்த வாஞ்சையில மனோவா கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாராம், நீ கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். அல்லேலூயா. அது சொன்னாரு, அது அதிசயம். எஸ்ஏ 9:6 அப்படித்தான் சொல்லுகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. ஆண்டவருக்கு பாருங்க, எல்லாவற்றிலும் ஒரு சமாதான பிரபுன்னு சொன்னா, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருகிறவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். இங்கே சொல்லப்பட அதிசயமானவர். மனோவா கிட்ட சொல்றாரு, என் நாமத்தை நீ ஏன் கேட்கிற, அந்த நாமம் அதிசயமானது, அந்த நாமம் அதிசயமானவைகளை மனோவாவுக்கு செய்தது. மனோவாவுக்கு மாத்திரம் அல்ல. யோவேல் 2:26 சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார். ஏன்னா அந்த அதிசயமான நாமத்தை உடையவர் என்ன செய்வாரா, அதிசயமாய் நடத்துவார். என்னெல்லாம் அதிசயமாய் நடத்துவார்னு யோவேல் அந்த 2 நீங்க ரொம்ப காரியங்களை சொல்லப்பட்டிருக்கும். என்னெல்லாம் அதிசயம் சொன்னா பாருங்க, அவர் சொல்றாரு, நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வார். நான் அனுப்பினேன் என் பலத்த சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உனக்கு திரும்ப தருவேன், நீ சம்பூர்ணமாய் சாப்பிடுவ. ஆமென் சொல்றீங்களா? இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தந்து அவர் என்ன செய்வாரா, அதிசயமாய் நடத்துவார். ஏசுனா அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ளுகிற போது அந்த நாமம் அதிசயமானது. அந்த நாமம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே அதிசயங்களை செய்யும். ஒரே ஒரு காரியம்தான் அங்க சொல்லுகிற போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன். அப்போ அந்த நாமத்தை அறிந்து கொள்ளுகிறதுக்கு ஒரு பெரிய தாகத்தோடு கூட தேடணும், ஒரு பெரிய வாஞ்சையோடு கூட. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய ஜனங்களோடு கூட அப்படித்தான் பேசினார். ஆபிரகாம் கிட்ட சொல்லும் போது சொன்னார், ஆபிரகாமே என்னுடைய நாமம் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னார். என்னால செய்ய முடியாத காரியம் ஒண்ணும் இல்லை, நீ ஒன்னும் பயப்படாத. ஒன்றியா இருக்கிறன்னு யோசிக்கிறியா, ஒன்னும் இல்லைன்னு யோசிக்கிறியா, உன்னை பலத்த ஜாதியாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், உன்னை பெரிய ஆளா மாத்துவேன்னு சொன்னார். ஏன்னா சர்வ வல்லவே
அவர் அப்படியே செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற போது யெகோவா என்னும் நாமத்தினாலே நம்முடைய ஜனங்களோடு கூட இடைப்பட்ட போது அந்தந்த நாமத்துக்குரிய வல்லமை வெளிப்படுகிறது. வேதம் என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, அதை சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது ஆண்டவர் எல்லாம் இயேசுசாமி தம்முடைய சீசர்கள் இடத்துல தான் கண்டார். ஜனங்கள் என்னை யார் என்று எல்லாம் சொல்லுகிற போது ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லும் போது பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். கர்த்தர் அவன் அப்படி ஆசீர்வதித்தார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுகிறதில்லை. ஒரு பெரிய அதிகாரமும் வல்லமையும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்குள்ளாய் அனுப்புகிறார். எப்பன்னா அந்த நாமத்தை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆச்சரியமாய் நடத்துவார், ஆசீர்வாதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். ஒன்றும் ஒரு நாளும் நமக்கு என்ன செய்யாதான் குறைவுபடாதபடி கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் தம்மை அப்படியே ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பார்.